எந்த நொடியின் செய்தியானது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தனியாக போட்டியிட்டால் அதிமுகவும் தனியாக போட்டியிடும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இது தொடர்பான செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் தேர்தலில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தனியாக போட்டியிட்டால் அதிமுகவும் தனியாக போட்டியிடும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இதுகுறித்தான செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தனியாக போட்டியிட்டால் அதிமுகவும் தனியாக போட்டியிடும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இதுகுறித்தான விரிவான தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கோபிநாத், உங்கள் விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமானது 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் விவாதத்தின் போது பல்வேறு அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் அவையில் எழுப்பப்பட்டன. குறிப்பாக காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது. குறிப்பாக அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு காரசாரமான விவாதமானது நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் ராமசாமி பல்வேறு கேள்விகளை அதிமுகவை நோக்கி எழுப்பினார். குறிப்பாக அதிமுக இந்த தேர்தலில் தனியாக நின்று தேர்தலை சந்திக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். அதே போல அதிமுக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சிக்கு அஞ்சுகிறது என்ற ஒரு கருத்தையும் பேரவையில் முன்வைத்தார். அதே போல சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கு காலம் தாழ்த்துவது அதிமுக தான் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக அமைச்சர்கள் பலரும் இதற்கு பதிலளித்தனர். எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இதற்கு பதிலளித்தனர். இவர்கள் மட்டுமல்லாது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ராமசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். அப்போது பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக அதிமுகவும் தனித்து போட்டியிடும் என்று தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாது இந்த விவாதத்தின் போது பல்வேறு காரசாரமான தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 1967ஆம் ஆண்டுக்கு பிறகாக மற்றவர்களுடன் முதுகில்தான் பயணிப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். இதே கருத்தை தான் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுக 234 தொகுதிகளிலும் தனியாகவும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறது என்று அமைச்சர் தங்கமணி தெரிவித்திருந்தார். அதே போல பல்வேறு நிலைகளில் ஒரு பலமான கட்சியாக அதிமுக இருந்து வருகிறது. ஆனால் 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஒரு மாபெரும் கட்சியாக வலுப்பெறவில்லை என்று அமைச்சர்கள் சாடியிருக்கின்றனர். அதே போல ஜெயலலிதா இருந்தபோது 234 தொகுதிகளும் தனியாக நின்று வெற்றி பெற்ற ஒரே கட்சி அதிமுக தான் என்று அமைச்சர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஒருவரை ஒருவர் மாற்றி தனித்தனியாக இந்த தேர்தலில் போட்டியிட தயாரா என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டனர். குறிப்பாக அதிமுக தரப்பில் இருந்து எஸ்பி வேலுமணி காங்கிரசிடம் இதே கேள்வியை கேட்டார். அதாவது தேர்தலில் தனியாக போட்டியிட காங்கிரஸ் தயாராக இருக்கிறதா என்ற கேள்வியை ராமசாமியிடம் கேட்டார். அதே போல இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய ராமசாமி ஜெயலலிதாவின் நிழலில் தான் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கிறது, அவரது ஆதரவால் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா இல்லாத ஒரு தேர்தலை அதிமுக தற்போது இருக்கக்கூடிய அதிமுக சந்திக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். அப்போதுதான் அவருடைய பலம் என்ன என்பது தெரியும் என்றும் கூறினார். அதே போல இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அனைவருமே தனியாக போட்டியிட தயாராக இருந்தால் அதிமுகவும் வருகின்ற தேர்தலில் தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாக சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். கோபிநாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி. இந்த நொடியின் செய்தியானது சட்டப்பேரவையில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிட தயாராக இருந்தால் அதிமுகவும் தனித்து போட்டியிட தயாராக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் தர கேட்டோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.